Hey guys, welcome back. அக்டோபர் மாதம் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் பிக் பில்லியன் டே சேல் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலேயுமே வந்து பேனர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் டேட் மட்டும் வந்து நம்மளுக்கு இன்னும் சொல்லலை. இவங்க வந்து டேட்ஸு என்னெல்லாம் ஆஃபர் இவங்க கொடுக்க போகிறாங்க, அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டெடிகேட்டடாக ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், பிக் பில்லியன் டே சேலாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான சேலில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் வைஃபை நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ட்ராவலில் இருப்பாங்க. ட்ராவலில் இருக்கும்போது அந்த டைம் வந்து சேல் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க நேரத்தில் தான் சேல் நடக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ ட்ராவல் டைமில் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து பப்ளிக்கில் ஒரு வைஃபை கிடைக்குது. அந்த வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம டேட்டா வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரைவசி இஷ்யூ வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த டைம் நீங்கள் எதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து முழுசாகவே அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் டேட்டா இல்லை அப்படின்னா உங்கள் பர்சனல் ஹாட்ஸ்பாட் எதாவது இருந்ததுன்னா அதை வந்து டிபெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த தீபாவளி ஆஃபர் அப்படின்னாலே ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆஃபர் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயிண்ட் எல்லாமே வந்து ஆஃபர் கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியாத ஊர் பேர் தெரியாத வெப்சைட் எல்லாமே வந்து அந்த டைம் தான் வந்து 70% ஆஃபர் 80% ஆஃபர்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மாதிரி வெப்சைட்டை கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். பட் திடீர்னு முளைச்சி வந்திருப்பாங்க இவங்க. இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்லேருந்து வந்து தூரமாகவே இருங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக எனக்கே கூட இது நடந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், காலேஜ் ஃப்ரெண்ட் தான், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, யூஸ்வலாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் திடீர்னு வந்து விவோ ஃபோன் 100 ரூபாய், ஜேபிஎல் ஹெட்செட் வந்து 1 ரூபாய், இந்த மாதிரிலாம் லிங்க் அனுப்பிச்சிடலாம். அந்த லிங்க் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து ஷார்ட் அண்ட் யூஆர்எல்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிங்க்லாம் வந்து தெரியாமல் கூட வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடாதீங்க. அதை கிளிக் பண்ணுறதுனால ஒன்று வந்து அவங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரத்துக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு பாசிபிளான வே. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு லிங்க் வந்தாலுமே வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஒரிஜினல் லிங்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி சேலோட லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்தது அப்படின்னா அந்த சேல் வந்து ஜென்யூனாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். யாருமே வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கர் வந்து 1 ரூபாய்க்கு தரமாட்டாங்க, விவோ ஃபோன்ஸ் 100 ரூபாய்க்கு தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து கிளிக் பண்ணாதீங்க. அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, சேலில் பார்க்கும்போது 50,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் வந்து திடீர்னு 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் கொண்டு வந்திருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு போய் புக் பண்ணுறீங்க சில பேர். அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். அது பார்த்தா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு யூஸே இல்லை. சில ஐஃபோன்ஸ் கூட இருக்கலாம் அந்த லிஸ்ட்டில். அதை பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேலில் தான் ஆதி காலத்து ஐஃபோன்லாம் வாங்கிடுறீங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் பை பண்ணுறீங்க அப்படின்னா, மொபைல் பை பண்ணும்போது அந்த செல்லர் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த செல்லர் டீட்டெயில்ஸ் பாருங்கள். செல்லரோட ரேட்டிங்கும் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு செல்லருக்கு வந்து 1, 2 ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டிங் இருக்க செல்லர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஜென்யூனான செல்லர்கிட்ட இருந்து பை பண்ணுறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் சேஃபாக இருக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரைவசி, ரிட்டர்னு, ரீப்ளேஸ்மெண்ட், இந்த 3 விஷயத்தையும் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்து பாருங்கள். டைம் இல்லைனாலும் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டைம் எடுத்து படித்து பாருங்கள், தப்பே கிடையாது. ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பாட்டமில் அடியில் ஒரு சின்ன லைனாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பொருள் நம்ம பிடிக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பொருளுக்கு வந்து அந்த 10 days ரிட்டர்ன் பாலிசின்னு இருக்கும். ஸோ அது இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி வாங்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக இருந்ததுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி சேலில் வந்து சில பேர் எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து இவங்க கார்டிலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் டெபிட் கார்டிலேருந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் டிரான்சாக்ஷன் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் திடீர்னு நம்மளுக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று நடந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து சேல் போடுறாங்க. நம்ம உள்ளே போன உடனே பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கு 70% சேல், இயர்ஃபோனுக்கு 50% டிஸ்கவுண்ட், அது இதுன்னு இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து வாங்கணும் அப்படின்லாம் தோணும். சில பேர் எல்லாமே வந்து அந்த இன்ஸ்டன்ட் கேமராலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னே 2,000 ரூபாய்க்கு வருது, ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் பண்ணாதீங்க. எந்த பொருள் வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாம். அது வந்து உங்களோட சொந்த விருப்பம் தான். நான் வந்து அதை தடுக்க முடியாது. பட் நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சேல் அடுத்த மாதம் வருது அப்படின்னா இந்த மாதமே வந்து உங்களுக்கு எந்த பொருள் தேவை அப்படின்ற
அதை மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருளை வாங்கி ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹெட்செட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஹெட்செட் இப்போ போய் பார்த்தோம் 500 ரூபாய் இருக்கும், அடுத்த மாதம் சேலில் வந்து 300 ரூபாய்க்கு வரலாம், இல்லை 550 ரூபாய் கூட போகலாம். அது எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ப்ரைஸ் கிராஃப் மட்டும் செக் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸ் இருக்குது, எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸ் கிராஃப் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனால அது உண்மையாலே சேலில் தான் இருக்கா இல்லை சும்மா சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 500 ரூபாய் பொருள் வந்து 350 கிடைக்குது அப்படின்னா அங்கேயே வந்து நீங்கள் 150 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க. ஸோ ப்ரைஸ் கிராஃப் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரைஸ் கிராஃப் பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், பை அட் எக்ஸ்டென்ஷன் பற்றி. ஸோ அதை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட மெம்பர்ஷிப் பார்த்தோன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது காயின்ஸ் தான். காயின்ஸ் வர வர ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் வந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கு ரினியூவல் ஆகிட்டே போகும். பட் அமேசான் மெம்பர்ஷிப் அப்படி இல்லை. அமேசான் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம பே பண்ணுறது வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து நம்ம ப்ரைம் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில். பட் அதை பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லலை. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 1 மந்தில் கூட இருக்குது ப்ரைம் மெம்பர்ஷிப். நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக வரும். ப்ளஸ் வந்து இயர்லி ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து சேல் ஒரு 30ஆம் தேதி சேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி மத்தியானத்துலேருந்தே கூட ஆக்சஸ் வந்துடும். ஸோ அந்த டைம்லேயே வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். டக்குன்னு வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இந்த மெம்பர்ஷிப் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மட்டும் பாருங்கள். அமேசானோட ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது இது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க, அந்த பேஜில் தான் இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட யூசர் ரிவ்யூ வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துருங்க. யூடியூப்பில் அதை பற்றி வேறு யாரும் வீடியோ போட்டிருப்பாங்க, நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருப்போம். நம்ம சேனலில் போடல அப்படின்னா பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. யூசர் ரிவ்யூவும் படித்து பாருங்கள், யூடியூப் ரிவ்யூவும் பாருங்கள். அந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுக்கப்புறமா மட்டும் நீங்கள் போய் புக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை புக் பண்ணிவிட்டுங்க. புக் பண்ணதுக்கப்புறமா அந்த மொபைலு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வீட்டுக்கு வரப்போகுது. வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் பை பண்ணோன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணாதடா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. பட் ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கலாம். இந்த இயர் அண்ட் சேல் பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பொருள் வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் இந்த பாயிண்ட் வந்து நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு பாக்ஸில் செங்கல் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மேக்ஸிமம் நம்ம நல்ல மனசுக்கு வந்து செங்கல்லாம் வராது, நம்ம என்ன புக் பண்ணுமோ அதுதான் வரும். பட் எமர்ஜென்சி நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும். இல்லை ஃபோனே கூட வந்துருச்சுன்னா அந்த ஃபோனில் வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வரும்போதே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கஸ்டமர் கேரில் பேசுறதுக்கு இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கும். என்னடா அவசகுணமாக பேசாதரா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். பட் இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு சேல் டைமில் நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து சேலில் கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.